பொசிஷன் மாறி படுத்திங்கன்னா தோள்பட்ட வலிங்கிறது அது ரொம்ப ரேர் பாசிபிலிட்டி. பொதுவாக 100% வந்து பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்னு சொல்லி சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அந்த சர்க்கரை வந்து அந்த ஜவ்வுகளெல்லாம் படிஞ்சு ஸ்டிஃப் ஆயிரும். அப்போ அந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப் ஆகிறதுனால நீங்கள் இப்படி தூக்க முடியாது, பின்னால் கொண்டு போக முடியாது. அதில் ஒரு சின்ன வலி இருந்துகிட்டே இருக்கும். கை அசைவு கொடுக்கும்போதெல்லாம் வலி இருக்கும். அது பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர். அது 180% சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லாதவங்களுக்கு தான் அது வரும். மற்றபடி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாலும் வரலாம். நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உள்ள ஆள் தான். அந்த பொசிஷன் மாறிக்கும்போது ஏதோ குறிப்பிட்ட பொசிஷனில் நீங்கள் படுத்து அதனால் வந்திருந்தேன்னா ஒரு 4-5 நாளுக்கு கழித்து தன்னால் சரியாயிடும். ஒன்றும் பெரிய வைத்தியம் தேவையில்லை. பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் சுகர்னால் கண்ட்ரோல் இல்லாத சுகர்னால் வருதுன்னா சர்க்கரை கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அதை சரி பண்ணால் தான் இது கம்ப்ளீட்டாக போகும். மற்றபடி ஃபிசியோதெரப்பியோ மாத்திரையோ போடலாம், வலி குறையும், டெம்பரரியாக குறையும். பெர்மனெண்ட்டாக கரெக்டாக ஆகணுன்னா நீங்கள் நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுத்து நல்லா ட்ரக் கண்ட்ரோல் கரெக்டாக கொண்டு வந்து சுகரை நல்லா கண்ட்ரோலுக்கு 200க்கு கீழே எப்போதும் இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 80% 2 மாதத்தில் 3 மாதத்தில் போயிடும். இது நமக்கு இன்றைக்கு ஒரு வைத்தியம் ஆரம்பித்து நாளைக்கு குணமாகணும்னு ஆசைப்படக்கூடாது. அது நாளாகும். சர்க்கரை கட்டுப்பாடு வர்றதுக்கும் 1 மாதம் ஆகும். நீங்கள் நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா பெர்மனெண்ட்டாக ரிலீவ் ஆகிடலாம்.